அண்மை செய்தியை பார்க்கிறோம். குடியரசு துணைத் தலைவர் தேர்வு தொடர்பாக மாலையிலும் இந்தியா கூட்டணி சார்பில் ஆலோசனை என்பது நடைபெற இருக்கிறது. முன்னதாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் இதுகுறித்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாஜக வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்தலாமா அல்லது அவரை ஆதரிக்கலாமா என்பது குறித்த ஆலோசனை என்பது இந்த கூட்டத்தில் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் முகிலன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். முகிலன், இப்போ இந்தியா கூட்டணியோட அந்த ஆலோசனைங்கிறது மாலையிலையும் தொடரக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டு வருகிறதே, விவரம் என்ன? காயத்ரி, கண்டிப்பாக தற்போது பாஜக தனது வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணனை அறிவித்ததை அடுத்து தற்போது எதிர்க்கட்சிகள் அவர்கள் நிலைப்பாட்டை என்ன என்பதை முடிவு செய்வதற்கான அந்த கூட்டங்களை தற்போது அவர்கள் தொடங்கியிருக்கின்றன. இன்று காலை 10:15 மணி அளவில் எதிர்க்கட்சி அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சந்தித்தனர். இது தொடர்பாக ஒரு விவாதமும் நடைபெற்றது. அடுத்த 2 நாட்களுக்குள் வேட்பாளரை நிறுத்தவா அல்லது வேண்டாமா என்பதை முடிவு செய்வதற்காகத்தான் இந்த காலையிலும் அந்த கூட்டமானது நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து தற்போது மாலையும் இது போன்ற ஒரு கூட்டத்திற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தை காங்கிரஸை சேர்ந்த மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் தற்போது இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து வருவதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. அதாவது இந்த CP ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக இந்தியா கூட்டணியிலிருந்து ஏதேனும் வேட்பாளரை நிறுத்த வேண்டுமா வேண்டாமா என்பதை இந்த கூட்டங்களில் தான் அவர்கள் முடிவு செய்ய இருக்கின்றனர். பாஜகவை பொறுத்தவரை அவர்களுக்கு தேவையான அந்த வாக்குகளை விட அவர்களுக்கு அதிகமான வாக்குகள் இருக்கின்றன. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் CP ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவராக தேர்வாவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றன. அவர்களுக்கு போதிய அளவுக்கு மேல் வாக்குகள் இருக்கின்றன. ஆனால் இருந்த போதும் பாஜக இந்த துணை ஜனாதிபதி தேர்வு என்பது எந்த போட்டியும் இன்றி நடக்க வேண்டும் என்றும் அவர்கள் கருதுகின்றனர். இதனாலேயே அவர்கள் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர்களுடனும் அவர்கள் பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலை அந்த 10:15 மணி அளவில் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினருடன் ஒரு கூட்டமானது நடந்தது. அப்போது பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் ராஜ்நாத் சிங் போன்ற மூத்த தலைவர்கள் சில எதிர்கட்சி அதாவது காங்கிரஸ் உட்பட எதிர்கட்சி சேர்ந்த முக்கிய தலைவர்களுடன் ஒரு பேச்சுவார்த்தை இன்ஃபார்மல் டாக்ஸ் இருந்ததாகவும் தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. காயத்ரி, நன்றி முகிலன். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.